நான் பட்டிமன்ற பேச்சாளர், அதுதான் என்னுடைய அடையாளம். என்னை அறிமுகப்படுத்திய சகோதரி என் மீது இருக்கிற பெரும் கருணையின் காரணமாக என்னை ஒரு எழுத்தாளர் என்று சொன்னார். சில தவறுகளை நீங்கள் மன்னித்து விடலாம். நான் எழுத்தாளராக முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு பேச்சாளர், அவ்வளவுதான். இங்கே எதிரில் ரமணனையும் இங்கே முத்தையாவை வச்சுட்டு என்னை எழுத்தாளர்னு சொன்னீங்கன்னா எங்கள் இலக்கிய உலகத்தில் பல பேர் கொந்தளிச்சிருவாங்க. ராமாயணத்தை முழுமையாக படிக்காதவர்கள் தான் இப்படி கேள்வியை கேட்கவும் முடியும். அதற்கு எப்படி அவர் பதில் சொல்ல போகிறார்னு கேட்பது ஒரு இளைஞர். நாமெல்லாம் பிள்ளையா இருக்கும்போது வீட்டில் இந்த மாதிரிலாம் நாங்கள் கேள்வி கேட்டால் ஒரே ஒரு பதில், உட்காரு உட்காரு கேட்குற நீ குன்றும். என்னுடைய அமெரிக்கன் பாஸ் வந்து why did this happen என்று சில சமயம் அவரிடம் நான் கேட்டால் this is our karma என்று பதில் சொல்லுகிறேன். வள்ளலார் சொல்றாரு, தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. 3 சொல்றாரு. ரொம்ப முக்கியமானது விழித்திரு. விழித்திரு தூங்காம என்ன முழிச்சுட்டாரு, அது கிடையாது. பி இன்குவிசிட்டிவ். இது எதனால அந்த கேள்விகள் தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குகிறது. இப்பெல்லாம் நம்முடைய வினையை நினைச்சு பார்த்தா பயமா இல்லை நமக்கு. இந்த மாதிரி அதிர்ச்சிகரமான விஷயங்களை மேடையில் சொல்லாதீர்கள் முத்தையா. நாங்க ஈபி கோல அதுக்கு தண்டனை இல்லை, அந்த ரேஞ்சில் நாங்க சந்தோஷமா இருக்கோம். நாங்க மாதா பிதா குரு தெய்வம் என்பது எதற்கு? மாதா பிதா கூகுள் தெய்வம் போதாதா என்று நம்முடைய குழந்தைகள் கேட்கிறார்கள். கூகுளே ஒண்ணுமே இல்லைங்க, சாட் ஜிபிடி டவுன்லோட் பண்ணி பாருங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா இந்த மேடையில் என்ன பேசுவது, நம்ம ஏரியாவே வேற ஏரியாவாச்சு. இங்கே வந்த பிறகு நம்ம ஏரியா உள்ள வரதான் முத்தியா சொல்லிட்டா என்ன செய்யறது? 340 வார்த்தையில் பதில் சொல்லிடுறேன். அதை நான் பேசலை, அது வேற விஷயம். ஏன்னா அதை படிக்கிற அளவு எனக்கு நேரம் இல்லை. நான் என்னென்ன பேசக்கூடும் என்று அது சொல்லுகிறது. அப்போ இது இருக்கிற போது குரு எதுக்குன்னு நம்ம இளைஞன் கேட்டால் அந்த கேள்வி நீ இக்னோர் பண்ணிட முடியாது தானே. அப்போ அதற்கு ஒரே ஒரு பதில் தான், அதை சத்குருவே சொல்லுகின்றார். அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? இரவு என்ன, நாளைக்கு என்ன, நெட்ஃப்ளிக்ஸில் நாளைக்கு என்ன படம் பார்க்க போகிறோம், அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோம், அடுத்த வருஷம் என்ன செய்ய போகிறோம், 10 வருஷம் கழிச்சு என்ன. இந்த ஞாபகங்கள் கனவுகள் இரண்டையும் நீக்கிவிட்டால் நான் என்ற ஒரு தத்துவமே கிடையாது என்றவர் எழுதுகின்றார். தமிழர்கள் பல பேர் ஈரத்திலே இருக்கிறார்கள். பல பேருக்கு காய்ச்சல் அடிக்கிறது. ஏனடா என்று கேட்டால் விதி வசம் என்று சொல்லுகின்றான். அறிவில்லாதவர்களுக்கு விதி இப்படித்தான் இருக்கும் என்பதுதான் இறைவனுடைய முடிவு என்று பாரதி சொல்லுகின்றார். அப்படி ஒவ்வொரு நிமிடத்தையும் விழிப்புணர்வோடு இருக்க நீங்கள் பயின்றால் உங்களுடைய கர்மா என்ற பேக் உங்களுக்கு ஒரு சுமை இல்லை. அது ஏறாது, அது இறங்காது. அதை நீங்கள் அதோடு வாழ நீங்கள் பழகி விடுவீர்கள் என்று சொல்லுகின்றார். இந்த 99% அன்கான்சியஸாக ஏதோ செஞ்சுக்கிட்டு என்னோட விதியே இப்படித்தான், எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, நான் போகிற போது தான் எல்லாமே முடிஞ்சு போயிடும், எனக்குன்னு ப்ரமோஷன் கிடைக்காது, எனக்குன்னு பாருங்க எதுவுமே சரியாக அமையாதுங்க. 99 பொண்ணு பார்த்தா எல்லாருமே என்ன வேணான்ட்டாங்க. எனக்குன்னு எதுவுமே நடக்காதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே என்ன தவறு செய்கிறார்கள் என்றால் எல்லாவற்றையும் அன்கான்ஷியஸாகவே பண்ணிக்கிட்டு அதில் வர விளைவுகளை என்னுடைய விதி என்று சொல்லுகிறார்கள். சத்குரு சொல்லுகிறார், விதி என்று ஏதும் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த தரிசனம் கிடைத்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் இந்த கர்மா என்பதை கழற்றி விட்டு ஏற்றி அதெல்லாம் செய்ய முடியாது. அவர் சொல்கிறார், பொட்டேட்டோ சாக்குன்றார், உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி நீ சுமந்துக்கு தான் இருக்கணும். ஆனால் நீ அதை உனக்குள்ளேயே புதைச்சி வச்சா இன்னும் முளை விட்டு புதுசாக உருளைக்கிழங்கு வந்துக்கிட்டே இருக்கும். மாங்காய்ப்பால் உண்டு மலை மீது இருப்போர்க்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி குதம்பா என்ற அந்த வரியை அவர்கள் அவ்வளவு இனிமையாக பாடினார்கள். அதுக்குள்ள பெரிய பொருள் இருக்கிறது. இந்த அவை கற்றறிந்தவர்கள் இருக்கிற அவை உங்களுக்கு தெரியும். இந்த ஆன்மாவிலே இருக்கிற குண்டலியினுடைய சக்தியை ஏற்கனவே நுகர்ந்து விட்டு யோகம் என்கின்ற உயரத்திலே இருப்பவர்களுக்கு நீங்கள் போய் இளநீர் சாப்பிட்றீங்களான்னு கொடுத்தா அவர்களுக்கு அது தேவை இல்லை. ஏதோ உயரத்திலே இருப்பவர்களுக்கு வாழ்க்கையினுடைய சின்ன சின்ன வசீகரங்களும் சின்ன சின்ன விஷயங்களும் அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது என்பதை சொல்லுகிற சித்தர் பாடல் தான் அது. ஆனால் அந்த சித்தர் பாடல்களுக்கே உரிய மொழியினுடைய அழகும் நடையும் அந்த தெளிவும் சொல்கிறது புரிஞ்சாப்புலேயும் இருக்கும், புரியாதது மாதிரியும் இருக்கும், வரும் ஆனால் வராது மாதிரியே அந்த பாடலை அதற்குள்ளே நம்மை இழுத்து கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த பாடல்களை அந்த இளைஞர்கள் அவ்வளவு சிறப்பாக இசைத்ததற்கு இந்த அவையினுடைய ஒரு மூடை அவங்க தான் உருவாக்கினார்கள் என்று நான் நினைக்கிறேன். திரும்பவும் அவர்களுக்கு நன்றி.
இங்கே நான் ரொம்ப சுருக்கமாக பேசுகிறேன். பெரிய பேச்சாளர்களாக இருக்கிற போது எனக்கு பேச தெரியாது என்று சொல்லிவிட்டு வாழ்க்கையினுடைய மிக ஆழமான பொருளை சொல்லி சென்றிருக்கிற இனிய சகோதரர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களும் சரி, தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களின் வாயிலாக வாழ்க்கையை அறிந்து கொள்வதை பற்றி சொன்ன சுஹாசினி அவர்களும் சரி, ரொம்ப மிகச்சிறப்பாக இந்த புத்தகத்தை பற்றி பேசிய முத்தையாவும் சரி, எனக்குள்ளே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன பேசுவது இந்த அவையிலே? கற்றறிந்தவர்கள் இருக்கிற இந்த அவையிலே என்ன பேசுவது? அதனால் வெளியிலிருந்து இருக்கிற ஒருவர் இந்த புத்தகத்தை பற்றி பார்க்கிற பார்வையில் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்பதைத்தான் இந்த அவையிலே ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லலாம் என்று இருக்கின்றேன். எனக்கு முதலிலே எனக்கு எது பிடித்தது என்பதை சொல்லிவிடுகின்றேன். நான் பட்டிமன்ற பேச்சாளர், அதுதான் என்னுடைய அடையாளம். என்னை அறிமுகப்படுத்திய சகோதரி என் மீது இருக்கிற பெரும் கருணையின் காரணமாக என்னை ஒரு எழுத்தாளர் என்று சொன்னார். சில தவறுகளை நீங்கள் மன்னித்து விடலாம். நான் எழுத்தாளராக முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு பேச்சாளர், அவ்வளவுதான். இங்கே எதிரில் ரமணனையும் இங்கே முத்தையாவை வச்சுட்டு என்னை எழுத்தாளர்னு சொன்னீங்கன்னா எங்கள் இலக்கிய உலகத்தில் பல பேர் கொந்தளிச்சிருவாங்க. எங்களினுடைய உலகம் பட்டிமன்ற உலகம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பறந்து வருகின்ற அந்த சரங்களை, அதாவது அந்த அம்புகளை வாங்கி அதை அப்படியே திருப்பி கொடுக்கணும். அதுதான் எங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச். நிறைய பேர் எங்களிடம் தொடர்ந்து கேட்கிற கேள்வி, முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவீங்க தானே? சத்தியமாக கிடையாது. ஏன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே நாடகம் நடத்தினால் அதை கூட கண்டுபிடிக்க முடியாதவர்கள் ஆடியன்ஸு. தயாரிக்கப்பட்ட உரைக்கும் ரிஹர்சல் பண்ணி செய்கிற ட்ராமாவுக்கும் ஸ்பான்டேனியஸாக வர்றதுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் நம்முடைய ஆடியன்ஸ். அறிவார்ந்த ஆடியன்ஸ் தானே அவங்க. அதனால் அந்த இடத்துல வர்றது தான். அப்போ அப்படி பார்க்கிற போது சத்குரு அவர்களிடம் ஒரு பெண் ஒரு கேள்வி கேட்டார். அதை நான் யூடியூப்பில் பார்த்தேன். எனக்கு அந்த தர்க்கம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த லாஜிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பெண் கேட்கிறா, இது பொதுவாக நம்முடைய இளைஞர்களினுடைய பொது புத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி. சீதையை அவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தினார் ராமன். அவர் எப்படி நீங்கள் ஒரு கடவுள்னோ ஒரு கதாநாயகனோ நீங்கள் ஒத்துக்க முடியும் என்பது கேள்வி. இந்த கேள்வி நிறைய நம்மை சுற்றி இருக்கிற ஒரு கேள்வி. ராமாயணத்தை முழுமையாக படிக்காதவர்கள் தான் இப்படி கேள்வியை கேட்கவும் முடியும். அதற்கு எப்படி ஒரு பதில் சொல்ல போகிறார்னு கேட்பது ஒரு இளைஞர். நாமெல்லாம் பிள்ளையா இருக்கும்போது வீட்டில் இந்த மாதிரிலாம் நாங்கள் கேள்வி கேட்டால் ஒரே ஒரு பதில், உட்காரு உட்காரு. கேட்குற நீ குன்றும், அதுதான் பதில். இப்போ இளைஞர்கள் இந்த கேள்வியை கேட்பது ரொம்ப நமக்கு தேவை. ஏனென்றால் ஒரு சபையிலே எழுந்து ஒரு கேள்வியை கேட்கிறவன் அந்த நேரத்தில் முட்டாள். அந்த கேள்வியை கேட்காதவன் வாழ்நாள் எல்லாம் முட்டாள் என்று ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது. அப்போ அந்த குழந்தை கேட்டாச்சு. அது குழந்தைன்னு தான் எனக்கு சொல்ல வருது. அது காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரே சந்தோஷம், எப்படி மாட்டிக்கிட்டேன் பார்த்தியா, மாட்டிக்கினே அந்த ரேஞ்சில் கேட்குது அந்த குழந்தை. அவர் ரொம்ப சிரிப்பை அகற்றாமல் அவர் என்ன பதில் சொன்னார் என்றால், சீதையை ராவணன் தூக்கிட்டு போனது அந்த தண்டகாரண்யம் எங்கே இருக்குது? பீகாரில் இருக்குது. எங்கே கொண்டு போய், அவருக்கு புஷ்பக விமானம் இருந்தது, கொண்டு போய் இலங்கையில் வச்சுட்டார். பீகார்லேருந்து இப்போ சப்போஸ் யூ ஆர் மேரிட் டுமாரோ அண்ட் somebody has abducted you, wouldn't you expect your husband to come and at least make an attempt to save you? இவ்வளவு தூரம் நடந்து அவளுக்காக அந்த கணவன் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க. கம்பராமாயணத்தில் பெரும்பாலான பாடல்கள் ராமனுடைய காதலை சொல்லுகிற பாடல். ராமனுடைய பெருங்காதல் தான் கம்பராமாயணத்தில் மிக அதிகமாக பேசப்படுகிறது. நம்ம அதை படிக்காததுனால நமக்கு என்ன இம்ப்ரெஷன் வருதுனாக்க, சீதையை ராமன் கஷ்டப்படுத்திட்டான், அப்புறம் எப்படி நல்ல தலைவர். அதுக்கு சிரிச்சுக்கிட்டு நல்ல பதில் சொன்னார். அவ்வளவு தூரம் ஒரு கணவன் உன் தேடி வந்தால் பாப்பா உனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்காது. அவனுடைய கணவனே அப்படி வர வச்சுக்கோ, உனக்கு மகிழ்ச்சியாக இருக்காதான்னு கேட்டால் அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. எனக்கு இதுதான் முதல் அறிமுகம். எனக்கு என்னை கவர்ந்தது அந்த லாஜிக் தான். அவர் கடவுள், அவர் என்ன செய்தாலும் சரி, அந்த மாதிரியான பதில்கள் இல்லாமல் அது எது அந்த இடத்திலே மிகச்சரியான தர்க்கவாதமோ அதை வைத்து அந்த இளம் பெண்ணுக்கு அவர் பதில் சொன்னது. ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக
என்னை மிகவும் கவர்ந்தது. நம்முடைய இந்து சமயத்துக்கு 6 தரிசனங்கள் உண்டு என்று சொல்லுவார்கள். சாங்கியம், யோகம், வைசேஷிகம், நியாயம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் என்ற 6 தரிசனங்கள் இந்து சமயத்துக்கு உண்டு. இந்த மதத்துக்கு கரிக்குலமே கிடையாது, இதுக்கு டெக்ஸ்டே கிடையாதுன்றவங்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய பதிலே இதுதான். 6 தரிசனங்கள் உண்டு. இதிலே ஒரு முறை வெறும் சம்பிரதாயங்களை சொல்லுவது, இன்னொரு முறை எதுவுமே சம்பிரதாயமே தேவையில்லை என்று சொல்லுவது. இந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இதில். அதிலே நியாயம் என்ற ஒரு தரிசனம் உண்டு. இந்த நியாயம் என்ற தரிசனமே லாஜிக், தர்க்கத்தின் மூலம் நிறுவுவது. அப்போ நமக்கு எதிர்கருத்து கொண்டிருப்பவர்களை வெறுப்பதனால் அல்ல, அவர்களை சபையிலே வைத்து அவமானப்படுத்துவதனால் அல்ல, மறைவிலே நின்று தன்னுடைய பெயரையும் ஐடென்டிட்டியும் மறைச்சிக்கிட்டு அவங்கள பற்றி தவறான செய்திகளை போடுவதனால் அல்ல, அந்த தர்க்கத்தை நேருக்கு நேர் நின்று தர்க்கவாதமாக அதற்கு பதில் சொல்லி அந்த இடத்தில் தன்னுடைய கருத்தை நிறுவுவதுதான் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், நம்முடைய குழந்தைகள் நம்மை பார்த்து நம்முடைய தத்துவங்களை பற்றி அல்லது நம்முடைய நம்பிக்கைகளை பற்றி, நம்முடைய மண்ணினுடைய தர்மங்களை பற்றி கேள்விகள் கேட்கிற போது பெரும்பாலும் நம்முடைய பதில் சும்மாரு, இதெல்லாம் கேட்கக்கூடாது என்பதாக இருக்கிறது. ஏன் அப்படி பதில் சொல்கிறோம்? ஏன்னா நமக்கே தெரியாது. கிளாஸில் எழுந்து ஒரு குழந்தை கேள்வி கேட்கும்போது டீச்சர் உட்காரு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, உனக்கு மாத்திரம் புரியலையா? என்ன அர்த்தம்னா டீச்சருக்கு பதில் தெரியாதுன்னு தான் அர்த்தம். அது அப்போ நாம் பதில் தெரியாதவர்களாக இருப்பதை மறைப்பதற்காக நம்முடைய குழந்தைகளை அச்சுறுத்துகிறோம், அல்லது இப்படிதான் தேவையில்லாமல் ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான்னு அந்த குழந்தையை பற்றி ஏதோ ஒரு அபிப்பிராயத்தை நாம் செலுத்துகிறோம் என்றால் அவர்கள் முன் நாம் பொருளற்றவர்களாக நிற்கின்றோம். பொருளற்றவர்களாகவும் இந்த உலகத்துக்கு பொருத்தமற்றவர்களாகவும் நாம் நிற்கின்றோம். அப்போ அவர்கள் இருப்பதாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அறிவுலகத்தில் நமக்கு என்ட்ரியே கிடையாது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தம். அவர்கள் அறிவுலகத்தில் இருக்காங்களான்றது வேற டிபேட், அது தனியாக பேசலாம். ஆனால் அவர்கள் அப்படி தான் நம்புகிறாங்க. நான் இருக்கிற இந்த இன்டெலெக்சுவல் ஸ்பேஸில் உனக்கு வாசலில் கூட நீ நிற்க முடியாதுன்றாங்க. ஆனால் நாம் சொல்ல விரும்புகின்ற தத்துவங்கள் ஆண்டாண்டு காலமாக சொல்லப்பட்டு அறிவுலகத்தின் சிகரங்களை தொடுகிற விஷயங்களை கையில் வச்சுட்டு ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம். கையில் நல்ல சாப்பாடு இருக்குங்க, பிள்ளைக்கு பசி இருக்கு, கொடுக்க முடியாத ஒரு அம்மாவை நான் இருந்தா எனக்கு எவ்வளவு குற்ற உணர்ச்சி வருமோ அந்த உணர்ச்சி எனக்கு வருகிறது. அப்போ அவரினுடைய இந்த புத்தகமும் சரி, அவர் கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற முறையும் சரி, அவருடைய அப்ரோச் இட்ஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் லாஜிக். அதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது. குழம்புகிற அவர்களுடைய மனதை அது தெளிவு என்கின்ற பாதையிலே செலுத்துகிறது என்ற முறையில் இந்த புத்தகத்தை எழுதியதற்காகவும் வடிவமைத்ததற்காகவும் அதில் உழைத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கைத்தட்டுறீங்களோ? இல்லை, ஏன்னா எனக்கு கைத்தட்டுறதுக்காக நான் சொல்லலை. இதை முதல்லங்க தமிழ் பெருவழியில் வருகிற புத்தகங்களை பற்றி ஓரளவு எனக்கு தெரியும் என்ற முறையில் நான் சொல்லுகிறேன். இந்த புத்தகம் அச்சிடப்பட்டிருக்கிற முறை, நான் படித்த வரையில் ஒரு எழுத்துப்பிழை கூட என் கண்ணுக்கு படவில்லை. ஒரு எழுத்துப்பிழை கூட எனக்கு கண்ணுக்கு படவில்லை. இப்போ படிப்பதற்கு எளிதாக, எடுத்து செல்லுவதற்கு எளிதாக இப்படிப்பட்ட புத்தகங்களை கலை நேர்த்தியோடு உருவாக்கி இருப்பதற்கு அதில் உழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பாட்டெழுதி பேர் வாங்குபவர்கள் சில பேர், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குபவர்கள் சில பேர் இல்லையா? நாங்கள்லாம் ரெண்டாவது. ஒரு புத்தகத்தை எடுத்த உடனே அதில் இருக்கிற அந்த அச்சு பிழை, அந்த இந்த பிழை, அப்புறமா இந்தந்த பிழைகள் இருக்குன்னு அவங்களே கீழே போட்டிருப்பாங்க. 29ஆம் பக்கத்தில் ஈத்து இச்சு இல்லைன்னு அவங்களே போட்டிருப்பாங்க. இதை செய்வதற்கு அந்த புத்தகத்தையே சரி செய்திருக்கலாம். அந்த மாதிரி நேர்த்தியோடு செய்ய வேண்டும், தவறுகள் வரக்கூடாது என்ற கவனத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகம்.
நீங்கள் உருவாக்குகிற எல்லா புத்தகங்களுமே ஒருவேளை அப்படித்தான் வேணும். ஆனால் இதுதான் என்னுடைய முதல் அறிமுகம் என்பதனால எனக்கு இது ஒரு பெரிய விஷயமாக தெரிந்தது. அதனால் தான் என்னுடைய முதல் பாராட்டுதல்களை இங்கே தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகின்றேன். இப்போது கர்மானா என்னன்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குங்க. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்களா, இந்த கர்மா என்பது நம்முடைய நாட்டிலிருந்து புறப்பட்ட ஒரு சொல், ஒரு வடமொழி சொல். இன்றைக்கு இது எல்லா ஆங்கில டிக்ஷனரிஸ்லையும் இந்த சொல் இருக்குது. உலகம் முழுவதும் இந்த சொல் இருக்கிறது. என்னுடைய அமெரிக்கன் பாஸ் வந்து why did this happen என்று சில சமயம் அவரிடம் நான் கேட்டால் this is our karma என்று பதில் சொல்லுகிறேன். எதையா தெரியும் உனக்கு? எனக்கே தெரியாதுயா. ஆனால் இந்த சொல் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற சொல். கர்மா இஸ் a boomerang என்று சொல்லாத இளைஞர்களே இன்றைக்கு கிடையாது. இந்த சொல் போய் சேர்ந்திருக்கிற அளவு அந்த சொல்லுக்கு பின்னாலே இருக்கிற மாபெரும் விரிவாக்கங்கள் போய் சேர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை. இங்கே இருக்கிற இந்த முகப்பிலேயே நீங்கள் பார்க்கலாம், விதியை வெல்லும் சூத்திரங்கள் என்று இருக்கின்றது. நமக்கு சொல்லப்பட்ட முதல் விஷயமே விதியை வெல்ல முடியாது என்பது. அப்படிதான் நமக்கு முதல்ல சொல்லியிருக்காங்க. வள்ளுவர் 2 விதமாகவும் இதை சொல்லுகிறார். ஊழிற் பெரு வலியாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று சொல்லுகின்றார். அதை விட பெரிய வலிமை என்ன இருக்கிறது இந்த உலகில் என்று அவர் கேட்கின்றார். இந்த மண்ணில் தோன்றிய சமணம் என்கின்ற மதமே ஊழினுடைய சக்தியை சொல்லுவதற்காகவே எழுந்த மதம். அப்படித்தானே? அதனால்தான் சிலப்பதிகாரம் சொல்லுகின்ற 3 செய்திகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி ஊழை பற்றியது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அப்போ இந்த மண் எப்போதுமே எதை நம்பியது என்றால் ஊழை மாற்ற முடியாது. வள்ளுவர் இதை கொஞ்சம் வேற ஒரு கான்டெக்ஸ்ட்ல சொல்ற போது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர்னு சொல்றாரு. நீ அதை கூட ஜெயிக்கலாம் பாவம், முயற்சியில் நீ எச்சரிக்கையாரு. ஆனால் பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னா விதி என்கின்ற கொள்கையை பற்றி நாம் தெரிந்து வைத்திருப்பது நம்முடைய நீ ஏன் சொல்றேன், என்னுடைய குறைந்த அறிவில் நான் கேட்டது அதெல்லாம் மாற்ற முடியாதுங்க. அது அப்படின்னா அப்படிதாங்க. அப்போ அதை வெல்லும் சூத்திரங்கள் என்று இருக்கிற போதே அது ஏதோ ஒரு கவர்ந்து இழுக்கிறது. எப்படி வெல்லுவது? இப்போ அது வெல்லவே முடியாது என்பதற்காக நம்முடைய புராணங்களிலே நிறைய கதைகளே இருக்கிறது. ஜனமேஜயன் செய்த ஒரு யாகத்தை பற்றிய கதையை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜனமேஜயன் ஒரு யாகத்தை செய்து கொண்டிருக்கிறார். மகாபாரதத்தினுடைய தொடக்கமே அதுதான். அந்த யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யாகத்தை பற்றி அதற்கு முன்பே கணித்து சொல்லுகின்ற அந்த கணியர்கள், அதாவது சோதிடம் சொல்கிறவர்கள், நிமித்தம் பார்க்கிறவர்கள், இந்த இடத்திலே அந்த யாகத்தை செய்யக்கூடிய ஒரு 1000 பேர் சேர்ந்து யாகம் செஞ்சுட்டு இருக்காங்க. செய்யக்கூடியவர்கள் யாரோ ஒருவர் இந்த இடத்திலேயே மரணம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உடனே இவன் பதறிட்டான். இவன் தான் மன்னன், இவன் தான் யாகத்தை செஞ்சுட்டு இருக்கான். யாகம் நடக்கிற இடத்துல அதை செய்கிற கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டாருன்னா அது பெரிய அபசகுனம். அது இந்த யாகம் முற்று பெறாது. அதனால் ரொம்ப எல்லாம் அப்படி எச்சரிக்கையாக எல்லாம் பார்த்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா ஃபயர் ட்ரில்லாம் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு, எந்த பிரச்சனையும் வராமல். அதில் உட்கார்ந்து அந்த நெருப்புக்கு அந்த நெய்யை ஊற்றி கொண்டிருக்கிற ஒரு பெரியவர் லேசாக கண் அசந்துட்டார். இப்போ உங்களில் சில பேருக்கு அப்படி இருக்கு இல்லையா? இந்த அம்மா எப்போ முடிக்கும்? சில பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு சில பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்குலாம் என்னுடைய இருக்கை கூப்பிய வணக்கங்க. சொந்த செலவில் மவுண்ட் ரோடில் உங்களுக்குலாம் செலவு வைக்கணும். எங்கேயுமே வரமாட்டேங்குது பிள்ளைங்க. கற்பகாம்பா மெஸ்ஸில் தோசை வாங்கி தரேன்னு சொல்லி அநேகமாக கூட்டிகிட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைகளெல்லாம் வர உட்காந்து இப்போ சொரண்டு இந்த ஆண்டி எப்போ முடிப்பாங்க? அவருக்கு லேசாக கண்ணு சொக்குது. அவர் கண்ணு சொக்கிற போது ஜனமேஜயன் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இவர் கண்ணு சொக்கி நெருப்புகள் அந்த யாக அக்னியில் விழுந்துட போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தர்பை இருக்கும்ல அதால் அவருடைய முதுகை அதாவது எழுப்புறதுக்கு, அது இந்த கிளாஸில் தூங்குறவன் எழுப்புறதுக்கு பின்னாடி இருக்கிறோம் என்னென்ன டெக்னிக்லாம் பண்ணுவான் அது மாதிரி அதை தொட்டால் அவர் எழுந்திரிச்சிருவாருன்னு. அவருடைய நேரம் பாருங்கள். அந்த நேரம் பார்த்தா அவருக்கு ஒரு கனவு வருது. அவர் அங்கே உட்காந்து தூங்கிட்டு அதில் ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஒரு சிங்கம் அவரை துரத்துது. ஒரு ஓடுன்னு ஓடுவார். சிங்கம் துரத்து சிங்கம் பக்கத்தில் வந்துருச்சு. அந்த கனவுல உச்சக்கட்ட கிளைமேக்ஸ். அப்படி காலை தூக்கி அவருடைய முதுகில் சிங்கம் வச்சிருச்சு. அந்த நேரம்னு பார்த்து இந்த குச்சி அவர் முதுகில் இவர் வைக்கிறார்.
சிங்கம் தான் முதுகுல கால் வச்சிருச்சுன்னு ஐயோன்னு குதிச்சு அந்த நெருப்புல விழுந்துட்டார் என்று ஒரு கிளைக்கதை. இது மகாபாரதத்தில் வியாசர் எழுதியதாக எனக்கு தெரியவில்லை, ஒரு கிளைக்கதையில் இது சொல்லப்படுகிறது. இந்த கதைகளை மாதிரி நிறைய கதைகளை நம்ம கேட்டிருக்கோம். நீ விதின்னு ஒன்று இருந்தால் அதை ஒன்றால் மீறவே முடியாது என்று தான் சொல்லி வருகிறார்கள். அப்போது விதியை வெல்லும் சூத்திரங்கள் என்று இவர் எப்படி சொல்லுகிறார் என்பதுதான் இந்த புத்தகத்தில் நம்மை இழுக்கின்ற இன்குவிசிட்டிவாக நம்ம இருக்கோம். ஏன்னா என்ன 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 என்று தேடுகிற மனது இல்லாத வாழ்க்கை என்பது பாலை நில வாழ்க்கை. வள்ளலார் சொல்றாரு, தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. 3 சொல்றாரு. ரொம்ப முக்கியமானது விழித்திரு. விழித்திரு தூங்காம என்ன முழிச்சுட்டாரு, அது கிடையாது. பி இன்குவிசிட்டிவ். இது எதனால அந்த கேள்விகள் தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குகிறது. அப்போ விதியை வெல்ல முடியும் என்று இவர் இந்த புத்தகத்திலே சொல்லுகிறாரா என்ற கேள்வியோடு இந்த புத்தகத்துக்குள்ளே நுழைந்தால் பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. எல்லாவற்றையும் மிக விவரமாக சொல்ல முடியாது. அதில் ரொம்ப மனதை கவர்ந்து அவர் சொல்லுகிற டெக்னிக்கை நான் கடைசியாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக என்னை கவர்ந்த சில விஷயங்கள். ஒன்று, அவருடைய வாழ்க்கையே ஒரு ஒரு அட்வென்ச்சர், அதை தேடி போகிற வாழ்க்கை மாதிரி தான் இருந்திருக்கு. அதை பற்றி நான் முழுமையாக படித்ததில்லை. ஆனால் இதில் ஒரு சம்பவம் சொல்கிறாரு. ஆடி பொன்னனம் அவர் சிறு பிள்ளையாக இருந்தபோது 12-13 வயசில் இருந்தபோது ஒரு நாகப்பாம்பை பிடிச்சி அவருடைய ரூமில் அவருடைய படுக்கைக்கு பக்கத்தில் ஒரு கண்ணாடி ஜாடியில் வச்சு வளர்த்து வந்திருக்காரு. 12 அடி பாம்பு. அந்த பாம்பை வச்சுருக்காரு. ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அதை வச்சுருக்காரு. இப்போ ஒரு நாள் புஷ்ஷுன்னு அது ரொம்ப சத்தம் போட்டிருக்கு. இவர் வீட்டில் இல்லாதப்போ அப்பா அம்மா அதை பார்த்து பதறி ஏறி ஒருத்தர் ஸ்டூலில் நிற்கிறாரோ, ஒருத்தர் சேரில் நிற்கிறாரோ. அந்த பாம்பை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த நேரம்னு பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் வீட்டுக்கு பிள்ளைங்க எல்லாம் சூழ்ந்துருக்கு. எல்லாம் ஒரே பதற்றம், ஒரே இது. இவர் அப்போ தான் சைக்கிளில் வந்துட்டுருக்காரு. போனால் டின்னு கட்டிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு அவர் எழுதலை நான் நினைக்கிறேன்னா. இந்த பாம்பை ஒரு பிள்ளை வீட்டில் வச்சு 12 வயசு பிள்ளை வளர்த்தா அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னு நான் யோசித்து பார்க்குறேன். இப்போ இவருக்கு இந்த சம்பவத்தில் முதல்ல தோன்றியது என்னென்னா எஸ்கேப், அப்படிதான் நமக்கு தோணும். ஆனால் அவருக்கு தோன்றியது அந்த பாம்பை தான் இழந்து விடக்கூடாது என்று அவருக்கு தோன்றியது. பாம்பு என்னுடைய நண்பன் என்று எழுதுகின்றார். எப்படித்தான் அப்பா அம்மா வளர்த்தாங்க எனக்கு தெரியல. அப்போ என்ன செஞ்சிருக்காரு, அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டே அங்கே இவர் நிற்கலைன்னா நின்னா பிடிச்ச அடி, அதனால் ஓட்டிக்கிட்டே அந்த இடத்துக்கு வரும்போது குனிஞ்சு அந்த பாம்பை கையில் எடுத்துக்கிட்டு சைக்கிளோடு அப்படியே போயிருக்காரு. படித்த போது எனக்கு அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்த சம்பவத்தை தன்னுடைய அட்வென்ச்சரை பற்றி சொல்கிறதுக்காக அவர் எழுதுகிறார். அவர் எதற்காக எழுதுகிறார் என்றால், எல்லாருக்கும் அந்த பாம்பு என்றால் ஒரு பயம், அது நம்மளை கொத்திருமோன்ற ஒரு அச்சம், அதிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற ஒரு தாக்கம் இருக்கிற போது, எனக்கு அந்த பாம்பு ஒரு நண்பரை போலவும் உற்ற துணைவன் போலவும் இழந்துவிடக்கூடாத ஒரு உறவு போலவும் எனக்கு ஏன் தோன்றியது என்று ஆரம்பிக்கின்றார். இதைத்தான் அவர் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா வாசனா என்று எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஒரு வாசனை இருக்கிறது. வாசனைனா நறுமணம் கெடுமணம் அந்த வாசனை இல்லை, அரோமா பேட் ஓடர் அது கிடையாது. வாசனை என்பது இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் ஏதோ நம்மை சுற்றி ஒரு இம்ப்ரெஷனை நம்ம விட்டுட்டு போகிறோம்னு அவர் சொல்கிறார். நம்மை சுற்றிய ஒரு பதிவு இருக்கிற, நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த பதிவு இருக்கிறது. நாம் எண்ணுகிற ஒவ்வொரு, முத்தையா ரொம்ப அழகாக சொன்னார், 4 கொலை பண்ணவனை விட 5வது பண்ணணும்னு நினைச்சவனுக்கு வினை அதிகமாயிருதுன்னு ரொம்ப அழகாக சொன்னார். அதை அப்போல்லாம் நம்முடைய வினையை நினச்சி பார்த்தா பயமா இல்லை நமக்கு? இந்த மாதிரி அதிர்ச்சிகரமான விஷயங்களை மேடையில் சொல்லாதீர்கள் முத்தையா. நாங்கள் ஈபி கோல அதுக்கு தண்டனை இல்லை, அந்த ரேஞ்சில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இப்போ எல்லாத்துக்குமே பதிவு இருக்குது. நாம் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, கர்மனா என்னன்ற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்றார், இட்ஸ் டூ காம்ப்ளெக்ஸ். அதில் எத்தனை பிறவிகளினுடைய படிமங்கள் அதில் இருக்கிறது. அதுதான் அவனுடைய வாசனை. நீ விட்டு போகிறது, நீ பேசினது, நீ சொன்னது, நீ செஞ்சது, நீ செய்யாதது, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும்னு வள்ளுவர் சொன்னார். நான் ஒன்று செய்யவே இல்லைப்பா, நான் சும்மாவே இருக்கேன், எனக்கு ஒரு வினையும் கிடையாதுன்னு ஒரு ஆள் சொன்னால் அவன் முட்டாளாம். ஏன்னா செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் இருப்பதும் கூட அவனுடைய கர்மாவுக்கு லிஸ்ட்டை ஏற்றிடும்.
சும்மா இருக்கேன், ஒன்றுமே கிடையாது, அப்படியே இருக்கேன், என் பிறவி முடிஞ்சிருச்சுன்னா முடியாது. நீ செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் இருப்பதனால் many a time we are just observers. குர்ச்சரந்தாஸ் சொல்லுகின்றார், the violence of the minority and the silence of the majority, இந்த ரெண்டுத்தையும் பார்த்தா silence of the majority is worse than the violence of the minority என்று குர்ச்சரந்தாஸ் சொல்லுகிறார். நான் எதுவுமே செய்யல, யாருக்கு என்னால் பிரச்சனை இல்லை. உன் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்கிறது, நான் எதுவுமே செய்ய மாட்டேங்க, வினை ஜாஸ்தியாக இருந்தால் நான் விரும்பலை, நீ சும்மா இருந்தால் அதுலேயே அவனுக்கு வினை ஜாஸ்தி ஆகுன்ற. அப்போ நீ செஞ்சது, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தது, எல்லாம் சேர்ந்து உன்னுடைய வினையை அதிகரித்து கொண்டே போகிறது. இது பாருங்களேன், இந்த வினைன்னு ஒரு கான்செப்டு எவ்வளோ சயின்டிஃபிக்காக இருக்குன்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க. அதை பற்றி சர்க்குரு இந்த புத்தகம் முழுவதுமே எழுதியிருக்கிறார். நம்ம 7ஆம் கிளாஸில் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் படித்தோம். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது படித்தோம். இது நிறுவப்பட்ட ஒரு அறிவியல் உண்மை. கர்மான்றதை, வினை என்றதை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், இவ்வளோதான். நீ என்ன பண்ணாலும் கண்ணா திரும்பி வரும் கண்ணா, அவ்வளோதான். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அது திரும்பி வரும். சரி, நான் சிவப்பு சட்டை போட்ட போது ஒரு தப்பு செஞ்சுட்டேன், நான் சிவப்பு சட்டை போட்டுட்ருக்கிற மட்டும் எனக்கு பதிலுக்கு எதுவுமே நடக்கலை, நான் தப்பிச்சுட்டேன்னா இல்லை, நீ நீல சட்டையை போடும்போது அது பதிலுக்கு வரும், அப்படி தானே? இந்த உடல் என்பது தான் சட்டை. நீ இப்போ சிவப்பு சட்டை போட்டிருக்க, நாளைக்கு நீல சட்டை போடுவார். அது மாதிரி இன்றைக்கு இந்த உடல், அடுத்த பிறவியில் எந்த உடல்னு சொல்ல முடியாது, உயிர் அதே உயிர் தான். இந்த பிறவியிலே நீ செய்ததற்கான விளைவுகள் இந்த பிறவியிலே தான் வரணும்னு இல்லை, அடுத்த பிறவிக்கு நீ நீல சட்டை போட்ட போதும் அது வரலாம். ஆனால் எப்போ வேண்டுமானாலும் வரும். இந்த கணக்குகளை கொஞ்சம் கூட தவறு செய்யாத ஏதோ ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தன்னுடைய அடுக்குகளிலே பதிவு செய்து கொண்டு நம்முடைய கணக்கு வழக்குகளை பத்திரமாக வைத்திருக்கிறது. அப்போது நம்ம என்னதான் செய்வதுங்க? இப்போ நான் போன பிறவியில் செஞ்சதுக்கெல்லாம் நான் இப்போ என்ன பதில் சொல்ல முடியும்? நான் பதிலுக்கு என்ன செய்ய முடியும்? இதிலிருந்து எப்படி நான் மீண்டு வருவது? என்னுடைய குருநாதர் ஐயா இலங்கை ஜெயராஜ் சொல்வார், தீய செயல் செஞ்சால் தான் வினை வரும்னு கிடையாது, நல்ல செயல் செஞ்சாலும் வரும் பாரு. என்னங்கப்பா இது? நாங்கள் தீய செயல்களினுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு தானே நல்லது செய்யணுன்றோம். அப்போ நல்ல செயலை செய்தால் நல்வினைக்கான பயனுக்காகவும் திரும்ப பிறவி வரும்னு அவர் சொல்லுவார். அப்போ நல்வினையை செய்து 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 நல்ல செயல்களை செய்து செய்து அந்த பிறவி ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த கணக்கு வழக்குகளை முடித்து அது மேலே போய் சென்று சேருகிறது. சத்குரு இந்த புத்தகத்தில் என்ன எழுதுகிறார் என்றால், இதுக்கு என்ன தேவை உனக்கு என்று எழுதுகின்றார். அதை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக விவாத பொருளாக வைத்து எழுதுகின்றார். அவர் அதை சொல்கிற விதம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. நம்முடைய மரபில் நீங்கள் பாருங்கள், ப்ரீடெஸ்டைன்ட் ஒப்பீனியன்ஸ்னு நம்ம மேலே வலியுறுத்துவது நம்ம மரபே கிடையாது. இப்படித்தான், இதுதான் செய்யணும், இதை தவிர நீ எது செஞ்சாலும் நீ சொர்க்கத்துக்கு போக மாட்ட, இதுவே நமக்கு கிடையாதுங்க. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான், இப்படித்தான், இந்த கிடையாது நமக்கு. திருக்குறளுக்கு திரும்ப வரல, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்னு வள்ளுவர் சொல்றாரு. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப கேட்டவங்க, அவன் இருக்கிற திசையில் புல்லு கூட முளைக்காதுங்க, ஆனால் பாருங்க நல்லா காசு வச்சுட்டு சந்தோஷமா இருக்கான், ஒன்றும் செய்ய முடியல, நல்லா தான் இருக்கான். நாங்களும் எவ்வளவோ நினைச்சு பார்க்குறோம், இவனுக்கு ஏதாவது ஆகாதான், ஒன்றும் ஆக மாட்டேன், கல் மாதிரி. செவ்வியான் கேடும், பக்கத்துல இருக்கான் நல்லவன், நிறைய விஷயம் செய்யறான், ஆனா அவனுக்கு கெடுதல் வந்துகிட்டே இருக்கு. இந்த உலகத்துல இதை பார்க்குறல தான் அவர் சொன்னாரு, இன்னாதம்மை இவ்வுலகம் என்று அதைத்தான் சொன்னான். இந்த உலகத்துல நல்லதுன்றது ரொம்ப கிடையாது. இன்னாதம்மை இவ்வுலகம் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும். வள்ளுவர் ஈஸியா சொல்லியிருக்கான், அவன் விதினாலன்னு சொல்லியிருக்கலாம், உன்னுடைய வினை பயன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வள்ளுவர் சொல்றாரு, இட் வில் பி டிபேட்டட் எட்டர்னலி என்று சொல்லுகிறார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும், தலைமுறைகள் தாண்டி இது விவாதிக்கப்படும். அந்த விவாதத்தினுடைய ஒரு மைல்கல் தான் இந்த புத்தகம் என்று நான் சொல்லுகின்றேன். சரி, இந்த கேள்விக்கான பதிலை இவர் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? நம்ம இளைஞர்கள் கேள்வி கேட்பாங்க, நான் முதல்ல சொல்லிட்டேன். அப்போ தர்ம சங்கடமான கேள்விகளை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். There's no escape from questions.
அப்போ இது எதுக்கு? இதுதான் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு பதில் தேடுவதற்கு ஒரு குருவினுடைய துணை அவசியம், மிக அவசியம். தெளிவு குருவின் திருவடிவு காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் கேட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல். குரு மூலமாகத்தான் கிடைக்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்பது எதற்கு? மாதா பிதா கூகுள் தெய்வம் போதாதா என்று நம்முடைய குழந்தைகள் கேட்கிறார்கள். கூகுளே ஒண்ணுமே இல்லைங்க, சாட் ஜிபிடி டவுன்லோட் பண்ணி பாருங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா இந்த மேடையில் என்ன பேசுவது, நம்ம ஏரியாவே வேற ஏரியாவாச்சு, இங்கே வந்த பிறகு நம்ம ஏரியா உள்ள வரதான் முத்தியா சொல்லிட்டா என்ன செய்யறது, அவ்வளோ யோசிச்சுட்டு சாட் ஜிபிடியில் நான் கேட்குறேன், இஃப் பாரதி பாஸ்கர் இஸ் இன்வைட்டட் ஃபார் அ ப்ரோக்ராம் அபவுட் அ புக் ரிட்டன் பை சத்குரு, வாட் வில் ஷீ ஸ்பீக் என்று நான் சாட் ஜிபிட்டை கேட்குறேன். 340 வார்த்தையில் பதில் சொல்லிடுறேன். அதை நான் பேசலை, அது வேறு விஷயம். ஏன்னா அதை படிக்கிற அளவு எனக்கு நேரம் இல்லை. நான் என்னென்ன பேசக்கூடும் என்று அது சொல்லுகிறது. அப்போ இது இருக்கிற போது குரு எதுக்குன்னு நம்ம இளைஞன் கேட்ட அந்த கேள்வி நீ இக்னோர் பண்ணிட முடியாது தானே. அப்போ அதற்கு ஒரே ஒரு பதில் தான், அதை சத்குருவே சொல்லுகின்றார். நீங்கள் ஹீராமண்டி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்து கோர்டிசான்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, அவர்களே நகைகளை வடிவமைப்பார்கள். அந்த சில நகையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா. அவங்க ஒரு பெரிய ஆரம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன், கழுத்திலிருந்து ஆரம்பித்து கால் மட்டும் சரம் சரம் சரமாக அந்த ஆரம் இருக்குமா. இப்போது அந்த நகையை கழட்டணும்ல, அவங்க சாப்பிட்றாங்க, குளிக்கிறாங்க, தூங்குறாங்க, அதுக்கு கழட்டணுன்னாக்க அதை எடுக்கிறது எப்படின்னு யாருக்குமே தெரியாதான். ஐயோ இவ்வளவு சரமாக இருக்கே, ஒவ்வொரு சரமாக எடுத்தால் அது வரவே வராதான், திரும்ப 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 சிக்கலில் போய் மாட்டிக்கும். சில சமயம் இந்த வயசான தாத்தா பாட்டிக்கு அவங்களுக்கு ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியாது. அதையே எல்லாமே போயிடுச்சுடாம்பா. அந்த தாத்தா வந்து இருங்க தாத்தா அப்படின்னு தொடுவோம், உடனே சரி எல்லாம் திரும்பி வந்துடும். அப்படி தானே? அது மாதிரி அவ்வளவு பெரிய சிக்கலான நகைக்கான சூட்சுமம் எங்கே இருக்குன்னா, சத்குரு சொல்கிறார், ஒரு சின்ன ஸ்க்ரூ ஒன்று இருக்குமா, அதை எடுத்துட்டிங்கன்னா அந்த நகை அப்படியே விழாமல் விரியாமல் கைக்கு வந்துடுமா. இது காளையார் கோயில் ரதம் என்று கோவி மணிசேகரன் ஒரு கதை எழுதியிருந்தார். காளையார் கோயில் ரதத்தை அந்த ஒரு ஆசாரி ஒருவர் செய்து முடித்த பிறகு அந்த ரதத்தினுடைய வெள்ளோட்டத்துக்காக மருது சகோதரர்கள் வருகிறார்கள். அந்த தேரை அவங்க தள்ளுறாங்க, தள்ளவே முடியல. 100 பேர் வச்சு தள்ளுறாங்க, தள்ள முடியல. 1000 பேர் வச்சு தள்ளுறாங்க, தள்ள முடியல. அந்த தேரை செய்த அந்த கலைஞர் அவர் வந்து ஒரு சின்ன ஆணி அதுலேருந்து எடுத்தாலும் தேர் நகர்ந்ததான். அப்போ மிகப்பெரிய சூட்சுமங்களுக்கான பதில் மிக மிக சிறிய இடங்களிலே இருக்கிறது. அப்போது குருவினுடைய துணை ஏன் தேவைன்னா, திஸ் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் டாபிக். நம்ம அதில் போனாக்க இதற்கு நம்மால் விட தேடவே முடியாது. இதற்கு தேவை குருவினுடைய அருள், குருவினுடைய வழிகாட்டல் இருந்தால்தான் இந்த மாதிரியான சிக்கலான பயணங்களுக்கு நமக்கு விடை கிடைக்கும். அதனால் முதல் விஷயம், you have to go back to your roots. குருவினுடைய துணை இருந்தால்தான் இந்த மாதிரியான சிக்கலான விஷயங்களுக்கு நாம் போக முடியும். இந்த புத்தகம் குரு நேரடியாக சொல்லுகிற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் முழு மனசோடு அதை படிக்கணும், முழு மனசோடு படிக்கணும். ஒரு கதை சொல்லுவாங்க, பிரம்மச்சரியத்தில் எப்படி பிள்ளைகள் படிக்கணுன்றதுக்கு. ஒரு பையனை கொண்டு போய் 7 வயசில் சேர்த்துட்டாங்க. 14 வருஷம் குருகுலத்திலே இருந்து படித்தான். 14 வருஷம் படித்த பிறகு அங்கேயே தான் சோறு, அங்கேயே தூக்கம், குரு சொல்கிற வேலையை செய்யணும், அவர் சொல்லிக் கொடுக்கறத கற்றுக்கணும். ஒரு நாள் அந்த அம்மா சாம்பாரோ கீரை கூட்டோ ஏதோ ஒன்று போட்டிருக்கு. அதை சாப்பிட்டுட்டு குரு பத்தினி அவர்களே ஒரு சிறு விஷயம், என்ன தம்பி, இன்றைக்கு விளக்கெண்ணெயில் நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன், ரொம்ப கசப்பாக இருக்கு. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, நான் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வரேன்னு போயிடுச்சு. குரு வந்தார், என்னன்னு கேட்டார். இல்லை குரு, நான் தான் இதை சாப்பிட்டேன், இது கசப்பாக இருக்குது, இன்றைக்கி அம்மா தவறுதலாக விளக்கெண்ணையை பயன்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவர் காஃபியை பற்றி சொல்லும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. குரு சொன்னார், சரி உன் படிப்பு முடிஞ்சிருச்சு நீ போனார். இல்லையே பாதியில் தானே இருக்கு. இல்லைப்பா நீ போயிட்டு வா. என்ன குருவே, நான் ஒன்றும் தப்பாக கேட்கலையே, விளக்கெண்ணன் தானே சொன்னேன். நீ வந்து சேர்ந்த நாள்லேருந்தே உனக்கு விளக்கெண்ணில் தான்ப்பா நாங்கள் சோறு பொங்கி போட்டுட்ருக்கோம். இவ்வளவு நாளாக உனக்கு அது தெரியல, இன்றைக்கி தெரிஞ்சிருச்சுன்னா படிப்பில் உனக்கு ஆர்வம் குறைந்து விட்டது, இனிமேல் நீ படிக்க முடியாது.
இந்த டெஸ்ட் வச்சா இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கூட வர முடியும். அப்போது முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை படிக்கணும்னு இருக்கிற போது யூ ஷுட் எம்டி த கப். உள்ள ஒன்றுமே இல்லாமல் பதில்களை தெரிந்து கொள்கிற ஆவலோடு மாத்திரமே அணுகி குருவினுடைய அருளோடு மாத்திரம்தான் விடைகளை காண முடியும். சரி, என்ன விடை? இவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி வந்தாச்சு, என்ன விடை? நீங்கள் தான் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் சொல்லிவிட்டு அப்புறமா அவர் சொன்ன மாதிரி புத்தகத்தை யாரும் வாங்க மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு தருணத்தை மாத்திரம் சொல்லி நான் முடித்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். அவர் சொல்கிறாரு, எப்படி ஹவு டு கெட் ரிட் ஆஃப் கர்மா. அப்போ அவர் கேட்குறாரு, நீ யார்? நம்ம பார்த்து கேட்குறாரு, நீ யார்? அந்த கேள்விக்கு எந்த தளத்திலே நான் பதில் சொல்வது? நான் ஒரு அம்மா, நான் ஒரு பேச்சாளர், நான் ஒரு எழுத்தாளராக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர், நான் ஒரு வங்கி பணியாளர், எவ்வளோ தளங்கள்லேருந்து பதில் சொல்லலாம். ஆனால் யார் நான்? நான் என்பது அவர் சொல்கிறாரு, நீ என்பது உன் ஞாபகங்கள்னு சொல்கிறார். ஞாபகங்களை நீக்கிவிட்டால் நான் நானே அல்ல. கொஞ்சம் ப்ரொஃபவுண்டாக இருக்குது இல்லை? ஆனால் வேறு வழி இல்லை. இந்த இடத்துக்கு இந்த பேச்சை கொண்டு வரதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் என்னெல்லாமோ ஜிலேபி சுற்றிட்டு இருந்தேன். என் ஞாபகங்கள் இல்லை என்றால் நான் நானே அல்ல. என்ன ஞாபகங்கள்? செய்தது, செய்ய முடியாமல் போனது, வந்தது, வராமல் போனது, சுவைத்தது, சுவைக்காமல் போனது, கிடைத்தது, கிடைக்காமல் போனது, எல்லாம் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்குல்ல. அப்படியே ஒரு 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 கொந்தளிப்பு, ஒரு டர்புலன்ஸ். இந்த ஞாபகங்கள் தான் நான். சரி, ஞாபகங்களை தவிர நான் இல்லவே இல்லையா? இல்லை, இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஞாபகங்கள் அல்லது கனவுகள். நீ இங்கேயே இருந்துக்கிட்டு அடுத்த வருஷம்டா மச்சான் நான் ஒரு வீடு கட்டி அதில் போய் அடுத்த வருஷம் இருப்போமா? ஆனால் நம்முடைய கனவுகள் பிரம்மாண்டமானவை. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? இப்போ வீட்டுக்கு போய் பரோட்டா செய்யணும்னு எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க? ரெடியாக இருக்கு, மாவு ஊற வச்சுட்டு வந்திருக்கு, நிறைய பார்ட்டி. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? இரவு என்ன? நாளைக்கு என்ன? நெட்ஃப்ளிக்ஸில் நாளைக்கு என்ன படம் பார்க்க போகிறோம்? அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோம்? அடுத்த வருஷம் என்ன செய்ய போகிறோம்? 10 வருஷம் கழிச்சு என்ன? இந்த ஞாபகங்கள், கனவுகள் இரண்டையும் நீக்கிவிட்டால் நான் என்ற ஒரு தத்துவமே கிடையாது என்று அவர் எழுதுகிறார். இது சொல்லிட்டு அவர் நம்ம பார்த்து சிரிக்கிறார். எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குல்ல இது. உன்னுடைய ஞாபகங்களும் உன்னுடைய கனவுகளும் தான் நீ என்றால் அந்த ரெண்டுமே உன் கையில் இல்லையே. உன்னுடைய ஞாபகங்கள் முடிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஓவர். நீ வச்சு பார்த்துட்டு இருக்கலாம், ஆனால் அது முடிஞ்சு போயிடுச்சு. இந்த உலகத்தில் எது நின்றது? எந்த ஞாபகம், எந்த நினைவு நின்றது? எல்லாவற்றையும் காலம் என்கின்ற மகா அசுரன் தன்னுடைய வாயிலே போட்டு முழுங்கி விட்டான். பெரும் அரசர்கள் எங்கே? பெரும் செல்வந்தர்கள் எங்கே? யாருமே கிடையாது. அப்போ உன்னுடைய ஞாபகங்கள் என்பது கொஞ்சம் கூட யதார்த்தம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. உன்னுடைய கனவுகள் அதே மாதிரி தான். நடக்குமா நடக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அடுத்த நிமிஷத்துக்கு 1,00,000 சாத்தியங்கள் இருக்கிறது என்று இந்த புத்தகத்தில் எழுதுகிறார். அடுத்த நிமிஷத்துக்கு 1,00,000 சாத்தியம், என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். அப்போ நீ யார்? முடிந்து போய்விட்ட ஞாபகங்கள் ஒரு பக்கம், சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்று தெரியாத கனவுகள் ஒரு பக்கம். இந்த ரெண்டுத்தையும் சுமந்துக்கிட்டு நீ வாழுகிற இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற பெரிய பேகேஜே இந்த கர்மா தான். நீ என்ன செய்ய போறாத? அதுல இருந்து அதை இறக்கி வைக்க முடியுமான்னு அவர் என்ன சொல்றாரு? இறக்கி வைக்கணும்னு ஏன் நினைக்கிறன்னு கேட்குறேன். இதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான. நாம் இதுவரை படித்தது எல்லாமே இறக்கி வைக்கணுன்றது தான். இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணம் சொல்றாரு. அவருக்கு ஒரு நண்பராம். அந்த நண்பர் போய் ரொம்ப ஆசைப்பட்டு இராணுவத்தில் சேர்ந்துட்டார். சேர்ந்த பிறகு அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரி வேலை. ஒரு வாசலில், ஒரு அலுவலகத்தின் வாசலில் ஒரு பெரிய துப்பாக்கி வச்சுட்டு காவல் காக்கிற வேலை அவருக்கு. அந்த ஆளால் அந்த துப்பாக்கி தூக்கவே முடியல. உடனே போய் அந்த மேஜர் ஜெனரலை பார்த்து கேட்குறாரு, ஐயா இந்த இடத்துக்கு எந்த ஆபத்துமே கிடையாது தானே? கிடையாது. அப்போ எதுக்கியா நான் துப்பாக்கியோடு நிற்கணும்? வேணா சும்மாவே நிற்கிறேன்னு கேட்குறாரு. அந்த மேஜர் பதிலே சொல்லலை. சரி, துப்பாக்கி இல்லாமல் கையில் தூக்க லேசாக ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நிற்கட்டான்னு இவர் கேட்டிருக்காரு. அவர் அதுக்கும் பதில் சொல்லலை. என்னங்கய்யா எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்க, என்னால் தூக்க முடியலையா? இந்த துப்பாக்கி கனமாக இருக்குன்னு நீ நினைக்கிறல்ல, அந்த துப்பாக்கியே உன்னில் ஒரு பகுதின்னு நினச்சி பாருன்னு அந்த மேஜர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சின்ன விஷயம் அந்த அந்த
ஆர்மிக்காரனுடைய மனசில் அப்படியே ஒரு பெரு வெடிப்பு மாதிரி பதிஞ்சிருக்கு. மற்றவங்க எல்லாராலையும் தூக்க முடியாது, துப்பாக்கியை தூக்கிட்டு மணிக்கணக்காக நின்று இருக்காரு. என்ன நடந்தது? அவருக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆயிடுச்சா? இந்த பிடி வரம் உன்னுடைய பலம் ஜாஸ்தி இல்லை, துப்பாக்கி வெயிட்டு குறைஞ்சதா? இல்லை, அதே துப்பாக்கி அதே வெயிட்டு. மனநிலையில் ஒரு சிறு மாற்றம். இந்த துப்பாக்கி என்னிலிருந்து வெளிப்பட்டது, என்னிலிருந்து வேறானது நினைச்சதுதான் எனக்கு வலிக்குது. இது எனக்குள் ஒன்று என்று நினைக்கிற போது வலிக்க மாட்டேங்குது. நாம் தூக்கி சுமைக்கிற எல்லா சுமைகளுக்கும் இது ஒன்றுதான் மருந்து. எவ்வளவு சுமையை தூக்கிட்டு இருக்கோம்ல, பல பேருக்கு உடல்ல பிரச்சனை. அது விதிவசத்தினால் நடந்ததுன்னு மகாகவி பாரதி சொல்றார். தமிழர்கள் பல பேர் ஈரத்திலே இருக்கிறார்கள், பல பேருக்கு காய்ச்சல் அடிக்கிறது. ஏனடா என்று கேட்டால் விதிவசம் என்று சொல்லுகின்றான். அறிவில்லாதவர்களுக்கு விதி இப்படித்தான் இருக்கும் என்பதுதான் இறைவனுடைய முடிவு என்று பாரதி சொல்லுகின்றார். அப்போ நமக்கான பிரச்சனைகளை சத்குரு என்ன சொல்லுகிறார் என்றால், இது எதுவுமே வெளியிலிருந்து வரவில்லை. யூ ஆர் டிசைனிங் யுவர் ஓன் கர்மா என்று சொல்லுகின்றார். நீ செய்வதுதான். இப்போ அந்த ஞாபகங்களும் கனவுகளும் இல்லாத இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு மில்லி செகண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் உங்க நிகழ்காலம். அந்த நிகழ்காலத்தில் விழிப்புணர்வோடு இருக்கிறீர்களா என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். அப்படி ஒவ்வொரு நிமிடத்தையும் விழிப்புணர்வோடு இருக்க நீங்கள் பயின்றால் உங்களினுடைய கர்மா என்ற பேக் உங்களுக்கு ஒரு சுமை இல்லை. அது ஏறாது, அது இறங்காது. அதை நீங்கள் அதோடு வாழ நீங்கள் பழகி விடுவீர்கள் என்று சொல்லுங்கள். இது ரியலி ப்ரொஃபவுண்ட். இப்போ பாருங்களேன், இந்த அவையில் எவ்வளோ பேர் இருக்கீங்க, என்னுடைய பேச்சை தான் நீங்களாம் கேட்குறீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. ஆனால் உங்களினுடைய உடல் செயலாற்றாமல் இருக்கிறதா? மூச்சு விடுறீங்க, ஒருத்தர் இருமுறாரு, அது பாருங்க, ஒருத்தர் தும்முறாரு, ஒருத்தருக்கு தாகம் எடுக்கிற போல இருக்குது, ஒருத்தருக்கு வெளியில் போகணும்னு தோணுது, ஒருத்தருக்கு பசி எடுக்குது, இந்த மாதிரி எப்போ முடிக்குங்கிறாரு. உடல் செயலாற்றி கொண்டு, உடல் மாத்திரமா செயலாற்றுகிறது? உங்களுடைய மனமும் செயலாற்றி கொண்டிருக்கிறது. நான் ஒன்று சொல்லுகிற போதே அடுத்த வார்த்தை இதுவாக இருக்குமா என்று யோசிக்கிறீர்கள். இதை வேற யாரோ சொல்லி கேட்டு இருக்கிறோமே என்று யோசிக்கிறீர்கள். மனம் செயலாற்றுகிறது. உங்களுடைய அறிவும் செயலாற்றி கொண்டிருக்கின்றது. உங்களினுடைய சக்தி அதுவும் செயலாற்றி கொண்டு. அப்போ உடல், மனம், அறிவு, சக்தி, இந்த 4 கோஷங்களும் செயலாற்றி கொண்டே தான் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். கரெக்டு தானே? யாருக்காவது இதில் மாற்று கருத்து இருக்கா? ஆனால் இந்த 4ம் செயலாற்றுவதை கான்சியஸாக பண்ணுறீங்களா, அன்கான்சியஸாக பண்ணுறீங்களா? சத்குரு கேட்குறது. உடல் செயலாற்றுகிறது. ஒவ்வொரு இது முதல் மூச்சு, உள்ளே இழு வெளியே அப்படியே மூச்சு விட்டுருங்க. இப்போ மனம் எதையோ சிந்திக்கிறது, கான்சியஸாக இருக்கா அன்கான்சியஸாக இருக்கா? அன்கான்சியஸாக தான். அப்போது 1% வேணால் கான்சியஸ் மைண்ட் இருக்கே தவிர 99 விழுக்காடு அன்கான்சியஸ் மைண்டோடு தான் இங்கே இவ்வளோ பேரும் நம்ம உட்காந்துருக்கோம். இவர் என்ன கேட்குறாரு, அந்த 1% கான்சியஸ் மைண்ட் இருக்குல்ல, அந்த கான்சியஸ் மைண்டோடு நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் தப்பு வரத்துக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்குறாரு. இந்த 99% அன்கான்சியஸாக ஏதோ செஞ்சுக்கிட்டு என்னோட விதியே இப்படித்தான், எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, நான் போகிற போது தான் எல்லாமே முடிஞ்சு போயிடும், எனக்குன்னு ப்ரமோஷன் கிடைக்காது, எனக்குன்னு பாருங்கள் எதுவுமே சரியாக அமையாதுங்க. 99 பொண்ணு பார்த்தா எல்லாருமே என்ன வேணான்ட்டாங்க. எனக்குன்னு எதுவுமே நடக்காதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே என்ன தவறு செய்கிறார்கள் என்றால், எல்லாவற்றையும் அன்கான்சியஸாகவே பண்ணிக்கிட்டு அதில் வர விளைவுகளை என்னுடைய விதி என்று சொல்லுகிறார்கள். சத்குரு சொல்லுகிறார், விதி என்று ஏதும் இல்லை என்று சொல்லுகிறார். விதி என்று ஏதும் இல்லை. நீ கட்டமைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையை. நீ ஒவ்வொரு நொடியும் அந்த நொடியினுடைய ஒவ்வொரு பிரிவிலையும் கான்சியஸாக இருக்கனாக்க அதனுடைய விளைவுகள் நீ உன்னுடைய விருப்பத்துக்கு எதிராக இருக்கவே வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறார். இதுதான் இதில் இருக்கிற ரொம்ப ரொம்ப ப்ரொஃபவுண்டான ஒரு விஷயம். நொடிகளில் வாழ்வது. நண்பர்களே, நொடிகளில் நாம் வாழ்ந்திருக்கிறோமா? எந்த ஒரே ஒரு நொடியையாவது ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நொடி அல்லது ஒரு நிமிஷம் நாம் உட்கார்ந்து அந்த ஒரு நிமிடத்தை தவிர வேறு எதை பற்றிய சிந்தனையுமே இல்லாமல் ஒரு நாளில் ஒரு நிமிடமாவது நாம் இருக்கிறோம். நான் யோகா கிளாஸுக்கு போனேன். எங்கள் ஆஃபீஸ்லேயே யோகா கிளாஸ் ஏற்பாடு பண்ணாங்க. 1 hour ஜாலி தானே, அதனால போனோம். அங்கே போன உடனே ஒரு இன்ஸ்ட்ரக்டரு, அவருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு பெண்ணு, அவங்க 2 பேரும் இருக்காங்க. அவர் முதல்லையே எங்களுக்கு சாந்தி ஆசனம் சொல்லி கொடுத்தாங்க.
சாந்தி ஆசனம்னு தெரியல, இருக்கிறதுலே சௌரியமானது அதுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆசனம் அதுதான். உடனே படுத்து தூங்கலான்னு அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், யூ ஷுட் நாட் ஸ்பீக். நாங்களாம் சலசலன்னு பேசிக்கிட்டே இருந்தோம். யூ ஷுட் நாட் ஸ்பீக். நாங்களாம் வாயை மூடிக்கிட்டோம். என்னை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல்ல, அதனால் வாயை மூடிட்டு இருந்தோம். ஆனால் பேசாமல் இருந்தோம். நான் உடனே மனசில் நினைக்கிறேன், கூட ஒரு பொண்ணு வந்திருக்காள், யாராக இருக்கலாம் அவள்? வயசை பார்த்தா மனைவி மாதிரியும் இல்லை, மகள் மாதிரியும் தெரியல, அசிஸ்டண்ட்டாக இருப்போட என்ன முடி, அந்த கேரளாலேருந்து வந்தவங்களுக்கே முடி இப்படித்தான் இருக்கு, நமக்கு பாரு முதுகு கீழே இறங்க மாட்டேங்குது. கருவேப்பிலை தின்னா முடி வளரும்னு எங்கேயோ சொன்னாங்க. ஃப்ரிட்ஜில் கருவேப்பிலை இருக்கா? இன்னைக்கு வீட்டில் போய் கருவேப்பிலை நான் பேசாமல் இருக்கேன். நான் இப்போது பேசாமல் இருக்கேன். அப்போது வாயை மூடினால் கூட மனதிலே ஒரு சொல் கூட ஓயவில்லை என்றால், நான் நினைப்பதெல்லாம் ஒன்று என்னுடைய நேற்றுக்கு போகிறேன் அல்லது என்னுடைய நாளைக்கு போகிறேனே தவிர அந்த நிமிடம் என்பதில் நாம் வாழுவதே இல்லை. சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, கான்சியஸாக உன்னுடைய யோகா சாதனாவில் உனக்கு எது கிடைக்கும் என்றால் அந்த நொடியில் மாத்திரமே வாழ்கிறது. அதை ஒரு முறை நீங்கள் அனுபவித்து விட்டால் போரும், அந்த ஆனந்தத்திலிருந்து உங்களால் மீண்டு வரவே முடியாது என்று அவர் சொல்கிறார். அந்த ஒரு நொடி அனுபவத்துக்கு என்ன தேவை என்றால், முதலிலே விழிப்புணர்வு தேவை. ரெண்டாவது அந்த வாசனை இருக்கிறதா, நம்ம சுற்றி வாசனை இருக்கிறது நான் சொன்னேன்ல, எல்லா இடங்களிலும் அந்த வாசனைகளை விட்டு விட்டு சொல்லிக்கிறோம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சமண படுகைக்கு போயிருக்காரு. அங்கே கிட்டத்தட்ட 1900 ஆண்டுகளுக்கு முன்னால் சமண முனிவர்கள் அவங்க படுகைன்னு இருப்பாங்க, படுத்துக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் இவர் படுத்திருக்காரு. இவருடைய மனதுக்கு தோன்றி இருக்கிறது, இங்கே படுத்திருந்த சமண முனிவருக்கு இடது காலில் முழங்காலுக்கு பிறகு முழங்காலுக்கு கீழே கால் இல்லாமல் இருந்திருக்கிறது என்று இவருக்கு தோன்றியிருக்கிறது. இது எப்படிங்க எச்சினி வேலையாது? இல்லை, அந்த அளவு சுவடுகளை நாம் விட்டு விட்டு செல்லுகிறோம். அப்போது ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு பார்வையும் நம்ம எவ்வளவு கான்சியஸாக செய்யணும் என்பதைத்தான் இந்த புத்தகத்தின் மூலம் சத்குரு நமக்கு மிகப்பெரிய அளவிலே அறிவுறுத்துகின்றார். நண்பர்களே, ஒரு நல்ல புத்தகம் என்பது நம்மை ஒரு பாதையிலே அழைத்து செல்லுகிறது. புத்தக வாசிப்பு என்பது கொஞ்சம் குறைந்து வருகிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான புத்தகங்கள் ஏதோ ஒரு வாசலை நமக்கு திறந்து விடுகின்றன. அன்றாட வாழ்க்கை என்கின்ற எல்லா ஜன்னல்களும் மூடப்பட்ட ஒரு புழுக்கமான இடத்திலே வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையை சுமக்க முடியாமல் சுமக்கின்ற நமக்கு ஒரு ஜன்னலை திறந்து காற்று வருவது போல இந்த புத்தகத்தின் வாயிலாக நமக்கு சில தரிசனங்கள் கிடைக்கிறது. அந்த ஒரு நொடி சொல்றாரு இல்ல, அதை ஒரே ஒரு நொடியை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமான்னு, அந்த ஒரு நொடியை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அதை என்னன்னு சொல்லுவீங்க? இட்ஸ் ஃபண்டாஸ்டிக், இட்ஸ் ஃபேபுலஸ், ஆசம். இந்த வார்த்தையெல்லாம் போதவே போதாதுல்ல. அதுக்கு அந்த ஒரு நொடி என்பது ஒரு தரிசனம். அந்த தரிசனம் கிடைத்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் இந்த கர்மா என்பதை கழற்றி விட்டு ஏற்றி அதெல்லாம் செய்ய முடியாது. அவர் சொல்றாரு, பொட்டேட்டோ சாக்குன்றார், உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி நீ சுமந்துக்கு தான் இருக்கணும். ஆனால் நீ அதை உனக்குள்ளேயே புதைச்சி 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 வச்சா இன்னும் முளை விட்டு புதுசு புதுசாக உருளைக்கிழங்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வெளியில் எடுத்து போடு, வெயிலில் காயவே, அட்லீஸ்ட் இனிமேல் புதுசாவது வராமல் இருக்கும்னு சொல்கிறார். அது நமக்குள்ளே இருக்கிற அவலங்களை, அழுக்குகளை, வேதனைகளை, துக்கங்களை நமக்கு வெளியே வைத்துவிட்டு அந்த ஒரு நொடி தரிசனத்துக்காக நாம் காத்திருப்போம். எல்லா காத்திருப்புகளுக்கும் ஏதோ ஒரு பதிலை கடவுள் நிச்சயம் தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த ஒரு நொடி எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு நொடியை நோக்கியதாக இனி நம்முடைய பயணங்கள் அமையட்டும். எங்கள் மகாகவி சொல்லுகிறார், தோன்றி மறைவது வாழ்க்கை, இதில் துன்பமொடு இன்பம் வெறுமை என்ற மூன்றில் எதுவரினும் களிமூழ்கி நடத்தல் பரமசிவ முக்தி என்று சொல்லுகின்றார். பாரதி ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவன். வாழ்க்கையில் 2 மனநிலைகளை தான் நாம் இருக்கிறதா நாமெல்லாம் சொல்கிறோம். ஒன்று சந்தோஷமாக இருக்கோம், இல்லை அழுதுட்டு இருப்போம். இந்த மூன்றாவதாக ஒன்று இருக்குன்ற மகாகவி பாரதி. தோன்றி மறைவது வாழ்க்கை, இதில் துன்பமொடு இன்பம் வெறுமை என்ற மூன்று. இந்த வெறுமை என்ற உணர்வு வராதவர்கள் நம்ம யார்? யாராவது இருக்கோமா? நம்ம கூடவே எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ உறவுக்காரங்க இருக்காங்க, பக்கத்திலே இருக்காங்க. ஆனால் கொடூரமான தனிமை என்பதை நாம் அனுபவித்ததில்லை. எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாத ஒரு மனநிலை நமக்கு வந்ததில்லை.
அப்படிப்பட்ட ஒரு தனிமை, அந்த வெறுமை இருந்தா எங்க மகாகவி சொல்றான், அதிலும் களிமூழ்கி நடத்தல் பரமசிவ முக்தி, அந்த இடத்துல கூட களிப்போட இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு களியாட்டமாக வாழ்க்கையை பார்க்கிற ஒரு குரு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். வாழ்க்கையை வாழ கற்றுத் தருகின்றார், வாழ்க்கையை பார்க்க கற்றுத் தருகின்றார், அன்பு செலுத்த கற்றுத் தருகின்றார். இந்த வாழ்க்கை என்பது நினைக்கிற அளவு துயரங்கள் நிரம்பிய ஒரு பாழறை அல்ல. அதிலே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து நம்முடைய எதிர்காலத்துக்காக வழிகாட்டுகின்றார். அந்த வகையில் இந்த புத்தகம் பல கேள்விகளை எழுப்பும், கேள்விகளுக்கான பதில்களை நம்மை தேடி போக வைக்கும். ஒரு புத்தகம் இதைவிட செய்யக்கூடிய மகத்தான பணி வேறு என்ன இருக்க முடியும்? ஒரு புத்தகத்தினுடைய இனிமை நமக்கு எப்போது தெரியும் என்றால், அதை மூடி வைத்த பிறகுதான் நமக்கு தெரியும். அதை மூடி வைத்த பிறகு நம்முடைய மனத்தில் அந்த புத்தகம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி. இந்த புத்தகத்தை மூடி வைத்த பிறகு எனக்கு தோன்றியது, அந்த ஒரு நொடிக்காக நான் காத்திருப்பேன் என்று தோன்றியது. நீங்களும் காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.